சரி, ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன? டைரக்ஷன். ஓகே, வெக்டார்னா ஸ்கேலார்னா வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட வீட்டுக்கும் இங்கேயோ டிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோமீட்டர்ஸ். ஓகே, 12 கிலோமீட்டர்ஸ். இந்த 12 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து மேக்னிடியூட் மட்டும் தான். இப்ப இங்க இருந்து பார்த்தோம்னா இது நார்த்தா, நார்த்து, இது வந்து ஈஸ்ட். அப்ப நார்த் ஈஸ்ட்ல வந்து நார்த் ஈஸ்ட்ல இருக்கு டைரக்ஷன். இது நார்த் வெஸ்ட், இது நார்த் வெஸ்ட், ஈஸ்ட் இங்க. ஓகேவா, ரைட்? அப்போ நார்த் வெஸ்ட்ல வந்து டைரக்ஷன்ல இவ்வளவு ஆங்கிள் அப்படின்னு சொன்னோம்னா அது வெக்டார். ஓகேவா, ரைட்? அப்போ வெக்டார் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இதான் வெக்டார். அப்போ ஒரு வெக்டார் பார்த்தோம்னா எப்படி எப்படிலாம் நம்ம லைஃப்க்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு செக் பண்ணலாம். வெக்டார் அல்ஜீப்ரா சயின்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான யூஸ். ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் மூவ்மெண்ட்ல இருந்து எல்லா இடத்துலயுமே வெக்டர் அல்ஜீப்ரா கன்ஃபார்ம்டா இருக்கும். Alright. In a day-to-day life, we come across many queries such as, what is your height? What should a football player hit the ball to give a pass to another player of his team? Observe that a possible answer to the first query may be 1.6 meters, a quantity that involves only one value, magnitude. One value, magnitude, which is a real number. Such quantities are called scalars. Only magnitude. இப்ப magnitude கூட ஒரு டைரக்ஷன் இருக்கு அப்படின்னா அது வெக்டார். இப்போ செகண்ட் ஆன்சர்ஸ் வந்து செகண்ட் query பார்த்தோம்னா குவான்டிட்டி என்ன வந்து கொடுக்கணும், ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். கரெக்டான ஃபோர்ஸ் கொடுத்தானா பால் வந்து அவனோட டீம் பிளேயருக்கு போய் சேரும், இல்லைன்னா வேற யாருக்காவது போய் சேரும். Alright? அப்போ செகண்ட் query is called force, which involves muscular strength, magnitude, and direction in which the player is positioned. Such quantities are called vectors. In mathematics, physics, and engineering, we frequently come across with both types of quantities, namely scalar quantities such as length, mass, time, distance, speed, area, volume, temperature, work, money, voltage, density, resistance, etc. And the vector quantity like displacement. டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் பா. வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம், டிஸ்டன்ஸ் கிடையாது. ஆல்ரைட்? வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸ், வெயிட், மொமெண்டம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எக்ஸெட்ரா, இது எல்லாத்துக்குமே ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஆல்ரைட்? ஒரு டைரக்ஷன் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ ஒரு இப்படி போடுறேன்னு வச்சுக்கோயே, இது வந்து டிஸ்டன்ஸ் டிராவல். இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, லோவஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ ஒரு கிரவுண்ட் இருக்கு, அதுல ஒரு அத்லெட் வந்து ஓடுறான். அப்போ அவன் எவ்வளவு, ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். திருப்பி இனிஷியல் பாயிண்ட்லயே வந்து நின்றுட்டான். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோன்னா 0, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பார்த்தோன்னா 0. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து 1/2 கிலோமீட்டர். ஆல்ரைட்? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், எந்த டைரக்ஷன்ல போறோம், ஆக்சிலரேட் பண்ணா வண்டி அப்படியே ஓடிடாது, இந்த டைரக்ஷன்ல கொடுத்தா மட்டும் தான் வந்து போகும். ஆல்ரைட்? அண்ட் ஃபோர்ஸ், வெயிட். இப்ப மாஸ் வந்து வேறப்பா, மாஸ் வேற. ஓகே, நம்மளோட மாஸ் வேற, வெயிட் வேற. வெயிட் வந்து
force per unit kg தான் weight. Okay, right? Force per unit kg தான் weight. All right. In this chapter, we will study some basic concept about vectors. Basic concept about vectors. Number one, various operations on vector and their algebraic and geometric properties. These two types of properties, when considered together, give a full realization of the concept of vectors and lead to the vital applicability in various areas as mentioned above. Some basic concepts. Let L be a straight line in plane or three-dimensional space. இப்போ இது வந்து பிளேனா, இங்க ஒரு லைன் வந்து போடுறேன், இந்த நோட் வந்து ஒரு லைன், இது 2 டைமென்ஷன். ஓகேவா? இப்ப இதுவே இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க இருக்க பாயிண்ட்ல இருந்து நான் இங்க கொண்டு வரேன். அப்ப இது வந்து 3 டைமென்ஷனல்ல எக்ஸ் ஆக்சஸ் வேரி ஆகுது, ஒய் ஆக்சஸ் வேரி ஆகுது, ஹைட்டும் வேரி ஆகுது. சொல்றேன். அப்ப இது 3 டைமென்ஷனலா வந்து சொல்றோம். ஓகேவா? அப்போ இது இருக்கு, இதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன், அந்த டைரக்ஷன்ல. அப்போ இனிஷியல் பாயிண்ட் இருக்கு, எந்த டைரக்ஷன்ல அந்த ஃபோர்ஸோ இது வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஒரு லைன் செக்மெண்ட் அப்படின்றது ஏபி அப்படின்னு ஒரு லைன் செக்மெண்ட் எக்ஸாக்டா இந்த ஏ பாயிண்ட்ல இருந்து பி பாயிண்ட் அப்படின்னா லைன் செக்மெண்ட். லைன் அப்படின்றது இது ஃபுல்லாவே லைன். இட் வில் பி டிராவலிங் இன் போத் டைரக்ஷன்ஸ். ஓகேவா? லைன். இப்போ லைன் செக்மெண்ட் அப்படின்றது ஒரு பார்ட். அப்ப இனிஷியலா ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பிக்கு டிராவல் ஆகுது. ஓகேவா? இல்லைன்னா அதுதான் ஏல இருந்து இனிஷியேட் ஆகுது, பிக்கு டிராவல் ஆகுது. அப்போ இதோட மேக்னிடியூட் ஏ வெக்டார் அப்படின்னு வந்து சொல்றேன். Magnitude. Now observe that if we restrict the line to a line segment AB, then the magnitude prescribed for the line segment L with one of the two directions, so that we obtain directed line segment. Thus, a directed line segment has magnitude as well as direction. Definition. A quantity that has magnitude as well as direction is called vector. Number one, magnitude as well as direction. இப்போ ஒரு பாயிண்ட் A to B அப்படின்னு போடுறோம்னா it is denoted by AB, மேல வந்து ஏரோ மார்க் போடுறோம்னா வந்து வெக்டார் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு வச்சுக்கோயே, ஏ வெக்டார்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். And read as vector AB or vector A. All right. The point A from where the vector AB starts is called initial point, and the point B where it ends is called terminal point. The distance between initial and terminal points of the vector is called the magnitude. அப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு 1,1 3,4 இருக்கு. ஓகேவா? distance travel from 1,1 to 3,4 இததான் மேக்னிடியூட்னு சொல்றோம், இந்த டிஸ்டன்ஸ் AB. ஓகேவா? ரைட். since the length is never negative, லென்த் வந்து நெகட்டிவ்ல இருக்கவே முடியாதா? அப்போ மாடுலஸ், அதுக்கு தான் நம்ம மாடுலஸ் அப்ளை பண்றோம். மாடுலஸ் ஆஃப் A is equal to 0 இருக்கலாம், less than 0 நம்மளால இருக்கவே முடியாது. Alright. Position vector. From class 11, we recall the three-dimensional right-hand rectangular coordinate system. Consider a point in space having x, y, and z coordinate with respect to the origin 0, 0, 0. இப்போ இந்த இனிஷியல் பாயிண்ட் வந்து 0, 0, 0. ஓகேவா? ரைட். அப்போ இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது z ஆக்சிஸ். இப்போ நான் உட்கார்ந்து இருக்க பொசிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1, 1, 2, 3. ஓகேவா? 3, 1, 2. 3, 2ல ஹைட் 1, 2 அப் 2. 3, 2, 2 நான் உட்கார்ந்து இருக்க பொசிஷன். உன்னோட பொசிஷன் பார்த்தோன்னா அதுவே 3, இந்த சைடு வந்து 3, அப்புறம் ஹைட் வந்து 2.5. அப்போ இந்த மாதிரின்ட்டு வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம்.
அப்போ இதுக்கான distance, alright, distance between 2 points வந்து நம்ம 3-dimensional geometry ல வந்து last year 11th ல பாக்குறப்போ x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square plus z2 minus z1 whole square, இதுக்கு ஓவராலா ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா அதுதான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். பொசிஷன் வெக்டார் அப்படின்றது என்னன்னா with respect to origin 0,0,0க்கும் இப்ப நம்ம சொன்ன 3,3,2க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அப்போ 3 minus 0 whole square 3 square plus 3 square plus 2 square, அதுதான் என்னோட பொசிஷன் வெக்டார். ஓகே, உன்னோடதுன்னா 3,4,2, இது வந்து உன்னோட பொசிஷன் வெக்டார். அப்போ உனக்குன்னு ஒரு மேக்னிடியூட் வைக்கலாம். அதனால்தான் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர்னு சொல்றாங்க. Alright. In practice, the position vector of points A, B, and C, etc., with respect to origin, are denoted by A vector, B vector, and C vector. இப்போ origin இதுதான் இருக்கு. Alright. இப்போ நம்மளோட இனிஷியலா x, y, z போட்டோம்ல, இதுக்கான பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும். இப்போ பிராக்டிஸ்ல OA வெக்டார், அத பொசிஷன் வெக்டார் A வெக்டார், OB வெக்டார் B வெக்டார், OC வெக்டார். இப்போ AB வெக்டார் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோயே, AB வெக்டார் ஈக்குவல் டு OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். இப்போ PQ வெக்டார் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோயே, செகண்ட் தான் ஃபைனல், QO வெக்டார் OQ வெக்டார் மைனஸ் OP வெக்டார் அப்படின்னு தான் இதோட டிஸ்டன்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். Alright, direction cosines. Consider the position vector OP of point P x, y, z. The angle alpha, beta, and gamma are the vectors with the position vector made by R vector. R vector என்ன resultant vector, மூணுத்தையுமே வந்து கம்பைன் பண்றது. Alright, அப்ப அந்த பாயிண்ட் என்ன பண்ணுது, ஒரு கியூபாய்டை ஃபார்ம் பண்ணும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு, ஒய் ஆக்சிஸ்க்கு, இசட் ஆக்சிஸ்க்குன்ட்டு ஒரு கியூபாய்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஆல்ரைட், அப்ப இதுல ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனி ஆங்கிள். ஓகேவா, ஒன்னொன்னு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன இருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு இசட் ஆக்சிஸ் என்ன இருக்கு, அதான் ஆங்கிள் ஆல்பா, பீட்டா அண்ட் காமா அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணும். Alright, direction with x, y, and z axis are called direction angles. The cosine value of the angles, that is cos alpha, cos beta, and cos gamma, is called direction cosines, as usually denoted by L, M, and N respectively. So, cos alpha is x oda distance divided by resultant R. Okay, resultant R vector என்னது, square root of x squared plus y squared plus z squared. ஓகேவா, ரைட், சரியா. அதே மாதிரி cos beta equal to y divided by r, cos gamma equal to z divided by r, where r equal to என்ன, r equal to square root of x squared plus y squared plus z squared. அப்ப இந்த r இந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா LR, MR, NR, இதுதான் டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். Alright, டைரக்ஷன் ரேஷியோஸ். அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், one may note that L square plus M square plus N square equal to 1. ஓகேவா, zero vector. When there is no magnitude, initial and terminal points வந்து coincide ஆகுதுன்னா, then it is known as zero vector. ஓகேவா, initial and terminal ரெண்டுமே coincide ஆகுதுன்னா zero vector or null vector னு சொல்றோம், and denoted by zero vector. Zero vector cannot be assigned a definite direction as it has zero magnitude.
ஜீரோ வெக்டார் இது இங்கேதான் இருக்கு, மூவே ஆகல. அப்போ இது வந்து இனிஷியல் டெர்மினல் வந்து சேமா இருக்கிறதுனால நம்ம டைரக்ஷன்ல இதுக்கு வந்து அசைனே பண்ண முடியாது. Or alternatively, otherwise it may be regarded as having any direction. The vector AA BB represent zero vector. Same point, ரெண்டுமே சேம் பாயிண்டா இருக்குன்னா zero vectorனு சொல்றோம். Unit vector, a vector whose magnitude square root of x squared plus y squared plus z squared வந்து போட்டா 1 வருது அப்படின்னா that is known as unit vector. The unit vector in the direction of the given vector A is denoted by A cap. A cap, இது A cap அப்படின்னு denote பண்ணும். Co-initial vectors, A vector B vector. அப்போ ரெண்டுத்துக்குமே சேம் இனிஷியல் பாயிண்ட் இருக்கு, அதனால கோ இனிஷியல் சொல்லுவோம். ஆல்ரைட், அதே மாதிரி கோ டெர்மினல் இருக்கு, ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல எண்ட் ஆகுது அப்படின்னா கோ டெர்மினல் வெக்டார்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். collinear vectors, collinear vectors, two or more vectors are said to be collinear if they are parallel to the same line irrespective of their magnitude and direction. இது மேக்னிடியூட் கம்மியா இருக்கு, இது அதிகமா இருக்கு, ஆனா பேரலா இருக்கு, அப்போ இது வந்து collinear vectors அப்படின்னு சொல்றோம். That is, angle between these two vectors are zero. ஒரே லைன்ல ரெண்டு வெக்டாரா இருக்குனாலும் ஏபி வெக்டார் சிடி வெக்டார், ஒரே லைன்ல ரெண்டு வெக்டார் இருக்குனாலும் அது வந்து ஜீரோ. ஓகேவா? ரைட், ஆங்கிள் வந்து ஜீரோ. சரியா? ரைட். Then equal vectors, two vectors A vector and B vector are said to be equal if they have the same magnitude and direction regardless of the position of their initial points. magnitude and direction சேமா இருக்குன்னா மட்டும் தான், ரெண்டுமே சேமா இருக்கணும், magnitude and direction, அதுதான் equal vectors அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். Negative vector, a vector whose magnitude is same but the direction is opposite is called negative vector. நம்ம இதுக்கு முன்னாடி AB வெக்டார் போட்டோமா, BA வெக்டார் வந்து இதுக்கு ஆப்போசிட், டிஸ்டன்ஸ் சேம் ஆனா டைரக்ஷன் ஆப்போசிட், அதனால இது நெகட்டிவ் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்றோம். அப்போ BA வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் AB வெக்டார். ஓகேவா? ரைட். Now a vector defined are such that any of them may be subject to its parallel displacement without changing its magnitude and direction. Such vectors are called free vectors. Throughout this chapter we will be dealing with free vectors only. சப்போர்ட் இல்லாம வந்து தனியா இருக்க ஒரு வெக்டார் தான். ஆல்ரைட், இப்போ நம்ம சொன்னோமா, டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? இந்த உன்னோட வீட்டுக்கு அந்த டைரக்ஷன் நார்த் வெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு வந்து நம்ம டைரக்ஷன் வந்து கொடுத்தோமா. ஆல்ரைட், அப்போ அதுதான் இங்க சம்மே. ஓகேவா? இனிஷியல் பாயிண்ட் ஜீரோ இருக்கு, ஆரிஜின். ஓகேவா? நான் வந்து ஒரு பாயிண்ட் 40 கிலோமீட்டர்ஸ் இங்க டிராவல் பண்றேன், இந்த டைரக்ஷன்ல சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல நான் டிராவல் பண்றேன். எவ்வளவு ஆங்கிள்? 30 டிகிரி ஆங்கிள் நான் டிராவல் பண்றேன். ஆல்ரைட், represent graphically the displacement of 40 kilometer 30 degree west and west of south. அப்போ north east west south 30 kilometer 40 kilometers. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 40 கிலோமீட்டர்ஸ், 30 டிகிரி வெஸ்ட் ஆஃப் சவுத். அப்போ வெஸ்ட் ஆஃப் சவுத் வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல வெஸ்ட் ஆஃப் சவுத், ஈஸ்ட் ஆஃப் சவுத்னா இந்த டைரக்ஷன். ஓகேவா? ரைட், அப்போ இதை தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். இது கொஸ்டின் வந்து எக்ஸசைஸ்ல இருக்க கொஸ்டின். represent graphically displacement 40 kilometer 30 degree east of north. okay, east north,
ஈஸ்ட் ஆஃப் நார்த் இந்த சைடு, வெஸ்ட் ஆஃப் நார்த்னா இந்த சைடா, அப்போ 40 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் நார்த். ஓகேவா, ரைட். இப்போ நெக்ஸ்ட், கிளாசிஃபை த மெஷர்ஸ் ஆஸ் ஸ்கேலர்ஸ் அண்ட் வெக்டர்ஸ். 5 செகண்ட்ஸ் ஸ்கேலரா வெக்டாரா? ஸ்கேலர். டைமுக்கு வந்து டைரக்ஷன் எங்க இருக்கு? ஓகேவா, ஸ்கேலர். வால்யூம் 1000 சென்டிமீட்டர் கியூப். இல்ல, வால்யூமும் வந்து ஸ்கேலார் தான். வால்யூம்க்கு எங்க டைரக்ஷன் இருக்கு? இந்த சைடுல இந்த வால்யூம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா, ரைட். அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, இது எல்லாத்துக்குமே ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஆல்ரைட். அப்போ என்னென்னலாம் எனக்கு வர வேண்டியது இருக்குன்ட்டு நம்மளுக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரியணும். டைம், டிஸ்டன்ஸ், ஸ்பீட், ஏரியா, வால்யூம், டெம்பரேச்சர், ஒர்க், மணி, வோல்டேஜ், டென்சிட்டி, ரெசிஸ்டன்ஸ். இது எதுக்குமே டைரக்ஷன் கிடையாது, வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான். டென்சிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, டைம் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆல்ரைட். அப்போ ஸ்கேலார்ஸ். அதுவே டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸ், வெயிட், மொமெண்டம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. மொமெண்டம் அப்படின்றது என்ன? இப்போ பஸ்ல வந்து ஓகேவா, ரைட், உட்காந்துட்டு இருக்கு, பிரேக் அடிக்கணும். ஓகே, அதான் மொமெண்டம். ஓகேவா, ரைட். மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் தான் மொமெண்ட். ஓகேவா, தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபோர்ஸ். ஆல்ரைட். இப்போ அதுவே பஸ் எடுக்கிறாங்க, பின்னாடி போறோம், அதான் மொமெண்ட். ஆல்ரைட். ஓகேவா, ரைட். அப்போ நம்ம எல்லாத்தையுமே இது ஒரு டெஃபினேஷனா டெக்னிக்கலா நம்ம எடுத்தோம்னா நம்மளால எதுவுமே முழுசா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா ப்ராப்பரா நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்மளால எல்லாத்தையுமே கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சொல்றேன். ஓகேவா, நெக்ஸ்ட் 10 நியூட்டன். ஃபோர்ஸ். இப்ப நான் உனக்கு ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுப்பேன், இந்த டைரக்ஷன்ல தான் கொடுப்பேன். ஓகேவா, ரைட். ஓகேவா, 30 கிலோமீட்டர் per hour. ஸ்பீடு 30 கிலோமீட்டர் per hour. இப்போ அதுவே மீட்டர் per செகண்ட்ல அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா எந்த டைரக்ஷனும் இல்லை, அதனால அது வந்து நார்மலா ஸ்கேலர். 10 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா, இது டென்சிட்டி. ஓகேவா, வெயிட் per வால்யூம் வந்து டென்சிட்டி. 20 மீட்டர் per செகண்ட் டுவர்ட்ஸ் நார்த். ஓகேவா, ரைட். சரியா, ரைட். அப்போ அதுதான் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆல்ரைட். இப்போ இதுக்கு ரிலேட்டடா அப்படியே கொஸ்டின்ல ஓகேவா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் எக்ஸாம்பிள் செகண்ட் கொஸ்டின். 10 kg. ஓகேவா, 2 மீட்டர் நார்த் ஈஸ்ட். ஓகே, 40 டிகிரி, 40 வாட். ஓகேவா, 10 to power minus 19 கூலும். சார்ஜ். ஓகேவா, சார்ஜ் அது 20 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். வெக்டார். ஓகேவா, இப்போ அப்படியே செக் பண்ணு. ஆல்ரைட். மாஸ், இது வெயிட் இல்ல, மாஸ். ஓகேவா, மாஸ் 10 kg இஸ் த ஸ்கேலர். 2 மீட்டர் நார்த் ஈஸ்ட் வந்து வெக்டார்.
40 டிகிரி எந்த டைரக்ஷன்ல அவங்க கொடுக்கவே இல்லை. அப்ப வந்து வெறும் டிகிரி ஆங்கிள் மட்டும் தான் 40 டிகிரி ஸ்கேலர். வாட் வந்து பவர் எனர்ஜி. ஓகேவா, அதுவும் வந்து ஸ்கேலர். அதுக்கு வந்து குவான்டிட்டி தான் வந்து மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கு. 10⁻−19 கூலும். எலக்ட்ரிக்கல் சார்ஜ், ஓகேவா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ் 10⁻−19 ஸ்கேலர். 20 மீட்டர் per second square. இது ஆசல்டேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, சாரி, ஆசல்டேஷன் டியூ டு கிராவிட்டினா வந்து கீழே அது ஜி வரும். ஜியோட வேல்யூ என்ன? 9.8 மீட்டர் per second square. ஓகேவா, ஆசல்டேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆல்ரைட். அப்போ இதுதான் தேர்ட் கொஸ்டின். ஸ்கேலார் அண்ட் வெக்டாரா நம்ம ஓகே. திருப்பி இதுக்கு முன்னாடி இருக்க அதே எக்ஸாம்பிள். டைம் பீரியட் ஸ்கேலார், டிஸ்டன்ஸ் இதோ ஸ்கேலார், ஃபோர்ஸ் வெக்டார். ஃபோர்ஸ் சொன்னனே ஒரு டைரக்ஷன், ஓகேவா. வெலாசிட்டி வெக்டார், ஏன்னா வெலாசிட்டி எந்த டைரக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் பர் டைம், ஓகேவா. வெலாசிட்டி வெக்டார். ஒர்க் டன், ஓகேவா, ரைட். ஆமா, எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், ஓகேவா. இப்போ in Fig 10.5 which of the vectors are collinear? collinearனா என்ன அர்த்தம்? அப்ப AC parallel இருக்கா, and D யும் parallel தான். ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தாலும் parallel தான். A C, ஓகேவா, parallel. equal vectors, A யும் C யும் ஈக்குவலா இருக்கு, சேம், ஓகேவா, ரைட். co-initial vectors ஸ்டார்ட் ஆனது. அப்போ சி சி வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பி ஏவும் சாரி பியும் இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டியும் இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பி சி அண்ட் டி வந்து கோஇனிஷியல் வெக்டர்ஸ், ஓகேவா, ரைட். ஆமா. அடுத்து பார்ப்போம். இப்போ இதே மாதிரி 4 அதுல கோஇனிஷியல் கேக்குறாங்க. ஏடி, ஓகேவா, ஏடி வந்து கோஇனிஷியல், ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரைட். ஈக்குவல் வெக்டர்ஸ், டைரக்ஷனும் சேமா இருக்கணும், மேக்னிடியூடும் சேமா இருக்கணும். சூப்பர். பி அண்ட் டி, பி அண்ட் டி வந்து ஈக்குவல் வெக்டர்ஸ், ஏன்னா ஒரே மேக்னிடியூட் ஒரே டைரக்ஷன். ஆல்ரைட். கொலினியர் பட் நாட் ஈக்குவல். சூப்பர். ஏவும் சி கொலினியர், ஆப்போசிட் பேரலா இருக்கு, நாட் ஈக்குவல், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கலாம், ஆனா டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கு. ஆல்ரைட், ஓகேவா, சூப்பர். இப்ப நெக்ஸ்ட், answer the following as true or false. A vector and minus A vector are collinear. இப்போ ஏபி ஏபி பா, ஏபி வெக்டார் வந்து ஏ வெக்டார், ஓகேவா. பிஏ வெக்டார் வந்து மைனஸ் ஏ வெக்டார், ரெண்டும் ஒரே லைன்ல தான் இருக்கு, பேரலல் தான். அப்போ கொலினியர், ஓகேவா. ஏ வெக்டாரும் மைனஸ் பேரலல் ஒரே லைன்ல இருந்தாலும் கொலினியர் தானே சொன்னா. ஆங்கிள் ஜீரோவா இருக்கு அப்படின்னாலும் கொலினியர் தானே.
இப்போ ஒரு லைன்ல 3 பாயிண்ட் இருக்குன்னா இந்த 3 பாயிண்ட் கொலினியர் பாயிண்ட். ஓகேவா? ரைட்? 2 collinear vectors are always equal in magnitude. False. இப்போ இது ரெண்டு கொலினியர் தானே சொல்றோம். ஆனா ஈக்குவல் கிடையாது. ஏ வெக்டார் ஒன்னு மைனஸ் ஏ வெக்டார். இப்போ ஒரு வெக்டார் இவ்வளவுதான் இருக்கு, இன்னொரு வெக்டார் இவ்வளவு தூரம் இருக்கு. அப்போ இதுவும் கொலினியர் தானே, parallel தானே. ஆனா இது மேக்னிடியூட் வேற இல்ல, லென்த் ஆமா வேற இல்ல. அப்போ ஃபால்ஸ். Two vectors having same magnitude are collinear. எப்படி? இப்போ மேக்னிடியூட் டிஸ்டன்ஸ் தானே, இது 5 ஓகேவா, 5i வெக்டார், இது 5j வெக்டார். ரெண்டுத்துக்கும் 5 யூனிட்ஸ் தான் டிஸ்டன்ஸ். ஆனா இது ரெண்டு கொலினியராவா இருக்கு. மேக்னிடியூட் ஈக்குவல்னா கொலினியர்னா அர்த்தம் இல்லை, பேரலா இருக்கு, ஒரே லைன்ல இருக்குன்னா தானே கொலினியர் அர்த்தம். அப்போ இதுவும் வந்து ஃபால்ஸ். சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரக்ஷனா தான் ஈக்குவல். ஓகேவா? ரைட்? ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகேவா, addition of two vectors. A vector AB simply means the displacement from a point A to point B. A to B. Now consider a situation that a girl moves from A to B and then B to C. The net displacement made by the girl is net displacement in a shortest distance straight line la. Appa AC. Okay, right? AC expressed as AC equal to AB plus இப்போ 1 2 3 4 5 அதுக்கப்புறம் 6 A B C D E F. ஓகேவா? ரைட்? ஏல இருந்து பிக்கு போறாங்க, பில இருந்து சிக்கு போறாங்க, சில இருந்து டிக்கு போறாங்க, டில இருந்து இக்கு, இல இருந்து எஃப்க்கு. இப்போ நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா ஏ டு இனிஷியல் டு ஃபைனல். அப்போ ஈக்குவல் டு என்ன? ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார் பிளஸ் சிடி வெக்டார் பிளஸ் டிஇ வெக்டார் பிளஸ் இஎஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஏஎஃப் வெக்டார். இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஆல்ரைட்? ஓகேவா? இந்த லா பேரு ஏபி பிளஸ் பிசி ஈக்குவல் டு ஏசி அப்படின்றது தான் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் நிறைய இதுக்கும் அதே பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ட்டு வந்து காமிச்சிட்டோம். ஆல்ரைட்? இப்போ in general we have two vectors a vector and b vector as shown in fig. Then to add them, they are positioned on the initial point of one coincides with the terminal point of the other. அப்போ இங்க a வருதா, b வந்து இங்க இருந்து இத கட் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறோம், கட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறோம். அப்போ a b வெக்டார் ஒரே டைரக்ஷன்ல இருக்கா, ஒரு சர்க்கிள் இருக்கா, இது ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இதுதான் ஏசி வெக்டார் தான் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். ஓகேவா? இப்போ அதே வந்து இப்ப பார்த்தோம்னா ஏ டு பி, பி டு சி இருக்கு. ஓகேவா? அப்போ இது என்னன்னு சொல்லலாம், இப்ப மூணுமே ஒரே டைரக்ஷன்லயே மூவ் ஆகுது, ஆப்போசிட்ல இல்ல. இப்படி இல்ல, மூணுமே ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, ரொட்டேஷன். ஓகேவா? ரைட்? இப்ப இந்த பி வெக்டார் இருக்குல்ல, இது வந்து இந்த டைரக்ஷன், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன? மைனஸ் பி வெக்டார், சேம் மேக்னிடியூட். அப்போ பிசி ஈக்குவல் டு பிசி டேஷ்.
அப்ப இது பி வெக்டாரா, இதுல இருந்து ஏல இருந்து இந்த போட்டோம்னா ஏ வெக்டார் பிளஸ் ஆஃப் மைனஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏசி வெக்டார். ஆல்ரைட், அதுதான் இங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. இததான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அப்போ 3 வெக்டார் 1 2 3 ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னா ஏபிசி, ஏபி வெக்டார் பிளஸ் பிசி வெக்டார் பிளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு இனிஷியல் அண்ட் டெர்மினல் வந்து எண்ட் ஆயிருச்சுல ஒரே பாயிண்ட்லயே, அப்ப ஈக்குவல் டு ஏஏ வெக்டார், தட் இஸ் 0 வெக்டார். This means that when the side of triangles are taken in order, it leads to 0 resultant as initial and terminal points get coincided. Okay va, right? சரியா, இது எப்படி வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னு அந்த காட்டினேன். ஆப்போசிட் டைரக்ஷன்ல பி வெக்டாரோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல மைனஸ் பி வெக்டார், அதை நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன்ஸ் அப்ளை பண்றப்போ ஏ வெக்டார் பிளஸ் மைனஸ் பி வெக்டார்னு கிடைச்சது. அதுதான் சப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Right? இப்போ parallelogram law of vectorனு சொல்லுவாங்க. OA வெக்டார் A வெக்டார், AC வெக்டார் B வெக்டார். அப்போ OC வெக்டார் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் படி A வெக்டார் பிளஸ் B வெக்டார், A வெக்டார் பிளஸ் B வெக்டார். இதுல இருந்து ப்ரொட்ரூட் பண்றேன்னா B வெக்டாரா, ரைட்? இதுவும் parallel and equalனால இதுவும் B வெக்டார், இதுவும் parallel and equalனால இதுவும் A வெக்டார். இந்த சைடு பார்த்தாலும் B வெக்டார் பிளஸ் A வெக்டார் வரும். அப்ப A வெக்டார் பிளஸ் B வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார் பிளஸ் A வெக்டார். இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியாவும் சொல்லுவாங்க. ஆல்ரைட், அப்ப இதுக்கு பேரு parallelogram law of addition அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ரெண்டு ட்ரையாங்கிள் ஒன்னா வந்து சேம் ட்ரையாங்கிள் ஒரு பேஸ்ல நம்ம ஜாயின் பண்ணா அவங்களுக்கு parallelogram கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணோம். இப்போ A வெக்டார் பிளஸ் B வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார் பிளஸ் A வெக்டார், அதுல எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஓகேவா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, A பிளஸ் B வெக்டார் போட்டுட்டு பிளஸ் C வெக்டார் போட்டாலும் B பிளஸ் C போட்டுட்டு அப்புறம் A வெக்டார் போட்டாலும் எனக்கு எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. ஆல்ரைட், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆல்ரைட், நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் வரும். அடிட்டிவ் ஐடென்டிட்டி, ஒரு வெக்டார் கூட 0 வெக்டார் ஆட் பண்ணாலும் 0 வெக்டார் பிளஸ் A வெக்டார் ஆட் பண்ணாலும் வெக்டார் வந்து சேஞ்ச் ஆகாது. அது அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ வெக்டார் பை a ஸ்கேலார், ஒரு ஸ்கேலாரால நம்ம மல்டிப்ளை பண்ணனும். இப்ப எக்ஸாம்பிள் பாரு, இது A வெக்டார் இருக்கு, half of A வெக்டார் இதுல பாதி, half of A வெக்டார். ஆல்ரைட், இப்ப 2A வெக்டார் டபுள், 2A வெக்டார் டபுள் மைனஸ் ஆஃப் A வெக்டார்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல half, மைனஸ் 2AB னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மைனஸ் 2A, ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஆல்ரைட், அப்போ எனி ஸ்கேலாரை வந்து மல்டிப்ளை பண்றப்போ ஜஸ்ட் அந்த வெக்டார் கூட அப்படியே மல்டிப்ளை ஆயிடும், வேற ஒண்ணுமே இல்லை. ஆல்ரைட், அதுதான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்றோம். அப்போ ஒரு A வெக்டார் ஈக்குவல் டு 5I வெக்டார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா 5A வெக்டார் போட்டோம்னா இன்டூ 5 போட்டோம்னா 25I வெக்டார். ஜஸ்ட் லைக் தட் அந்த ஸ்கேலார் வேல்யூ அப்படியே உள்ள மல்டிப்ளை ஆயிடும். ஆல்ரைட், அடிட்டிவ் இன்வர்ஸ், அடிட்டிவ் இன்வர்ஸ்னா என்னன்னா எந்த வெக்டாரை ஆட் பண்ணா எனக்கு 0 வெக்டார் வருதோ நல் வெக்டார் வருதோ அது அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப A வெக்டாரோட அடிட்டிவ் இன்வர்ஸ் மைனஸ் A வெக்டார். ஓகேவா, மைனஸ் A வெக்டார். அப்ப இதுதான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்றோம். lambda A vector represent a unique vector
in the direction we write a cap. A cap பத்தி சொன்னேன். A cap equal to என்ன அப்படின்னா a vector divided by modulus of a vector, that is distance. Modulus அப்படின்றது என்னன்னு பார்த்தோம், distance. ஓகேவா, ரைட்? Any scalar multiplied with a null vector is zero vector தான். Any scalar multiplied by null vector is a zero vector. இப்போ component of vector, நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு i வெக்டார் எல்லாம் போட்டேன். i அப்படின்ட்டு i represent x axis, i represent x axis, j represent y axis, k represent z axis. ஓகேவா, i j k. ஆல்ரைட், இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோ. 0,0,1 அப்படின்னா சீன்றது வந்து z ஆக்சிஸ்ல x equal to 0, y equal to 0, z equal to 1. இது x0, y1, z0. இது x1, y0, z0. அது வந்து x ஆக்சிஸோட பாயிண்டா இருக்கும். ஆல்ரைட், அப்போ இதை எப்படி சொல்லுவோம்? 1i வெக்டார்னு சொல்லுவோம். இது 1j வெக்டார், இது 1k வெக்டார். இப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னா மைனஸ், இது கீழே இறங்கினாலும் நெகட்டிவ், இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாலும் நெகட்டிவ். ஆல்ரைட், அப்ப இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா எக்ஸ் ஒய் இசட் பாயிண்ட் எடுத்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு xi வெக்டார் இருக்கு, ஒய் ஆக்சிஸ்க்கு டிஸ்டன்ஸ் வந்து yj வெக்டார் இருக்கு, z ஆக்சிஸ்க்கு zk வெக்டார் இருக்கு. இந்த பாயிண்ட் ஓகே, நம்ம இங்க எடுத்தோம்ல அதே மாதிரிதான். ரைட், அப்ப நம்ம இத கம்பைன் பண்ணி நம்ம போட்டோம்னா xi வெக்டார் பிளஸ் yj வெக்டார் பிளஸ் zk வெக்டார், எல்லாமே யூனிட் வெக்டாரா எடுத்ததுனால நம்மளுக்கு j கேப் அப்படின்ற i கேப் j கேப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு இன்னொன்னு என்னென்னலாம் வந்து நல்லா தெளிவா தெரியணும் அப்படின்னா, இதுல எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் ஆங்கிள் என்ன? 90 டிகிரி. இசட்க்கும் எக்ஸ்க்கும் 90 டிகிரி, இசட்க்கும் ஒய்க்கும் 90 டிகிரி. ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகாது, 90 டிகிரி ஆக்சிஸோட. ஆல்ரைட், அப்ப இததான் ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். லென்த் ஆஃப் a vector r vector is given by xi vector, yj vector plus zk vector. அப்போ மாடுலஸ் போடுறப்போ மாடுலஸ் ஆஃப் OQ டிஸ்டன்ஸ், ஓகேவா, ஆரிஜின்ல இருந்து இருக்க டிஸ்டன்ஸ். இப்போ 2 டைமென்ஷனலுக்கு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மட்டும் வரும். இப்போ OP அப்படின்றது ஜாயின் ஆகுறப்போ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். ஓகேவா, அப்போ லென்த் இது முதல்ல நம்ம பார்த்த ஃபார்முலா. ஓகேவா, இப்போ ரெண்டு வெக்டாரை நம்ம ஆட் பண்ண போறோம். அப்போ a வெக்டார் எது, b வெக்டார் எது? அப்போ நம்ம ஆட் பண்றப்போ a1 பிளஸ் b1 i வெக்டார், ரெண்டும் i வெக்டார். a2 பிளஸ் b2 j வெக்டார், a3 பிளஸ் b3 k வெக்டார்னு ரெண்டுத்தையும் ஒன்னு ஆட் பண்ணு. சப்ராக்ஷனும் என்ன பண்ணும்? சேம், a1 மைனஸ் b1, a2 மைனஸ் b2, a3 மைனஸ் b3 அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போ ஈக்குவல் வெக்டார்ஸா இருக்குன்னா டெஃபினெட்லி a1 ஈக்குவல் டு b1, a2 ஈக்குவல் டு b2, a3 ஈக்குவல் டு b3 இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம். அப்போ ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? a1 கூட அந்த ஸ்கேலார் மல்டிப்ளை ஆகும், a2 கூட ஸ்கேலார் மல்டிப்ளை ஆகும், a3 கூட ஸ்கேலார் மல்டிப்ளை ஆகும். ஒரு வெக்டார் வந்து 5i வெக்டார் பிளஸ் 6j வெக்டார் பிளஸ் 3k வெக்டார் இப்படின்னு இருக்குன்னா ஒரு இதான் a வெக்டார். ஓகேவா, அப்போ 4a வெக்டார் போடுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? 4 into 5 20i வெக்டார், 4 into 6 24j வெக்டார் பிளஸ் 4 into 3 12k வெக்டார் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகேவா,
இதெல்லாம் இப்ப அந்த ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டி கூட கம்பைன் ஆனது. இப்போ ஒரு ஸ்கேலார் 5a வெக்டார் பிளஸ் 6a வெக்டார் போடணும்னா a வெக்டார் காமனா எடுத்துடலாமா? 5 plus 6 a வெக்டார் 11 a வெக்டார்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்கேலார் உள்ள மல்டிப்ளை ஆயிருக்கு, இன்னொரு ஸ்கேலார் 5 into 4a வெக்டார் அப்படின்னு போடுறதுக்கு 5 into 4 20a வெக்டார்னு போடலாம். ஒரு ஸ்கேலார் into a plus b வெக்டார்னா ka வெக்டார் பிளஸ் kb வெக்டார்னு ஆட் பண்ணலாம். ஓகேவா? ரைட். அப்ப இதுதான் ஃபண்டமெண்டலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேஸ். இப்ப கொலினியர் வெக்டர்னா என்ன சொன்னோம்? பேரலா இருக்குன்னு சொன்னோம். பேரலல்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பட் ஒரு லேம்டா ஒரு ஸ்கேலாரால மட்டும் தான் டிவைட் ஆயிடும். அப்போ a1 by b1 equal to b1 by a1 by b1 equal to a2 by b2 equal to a3 by b3 equal to ஒரு கான்ஸ்டன்ட். இது எல்லாமே ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, மூணுமே ஈக்குவலா இருக்குன்னா then it is known as கொலினியர் வெக்டார்ஸ். அதாவது இந்த IJK ஃபார்மேட்ல கொடுத்திருந்தாங்கன்னா, ஓகேவா? ரைட். இப்போ a வெக்டார் இருக்கு, டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து எப்படி கிடைக்கும்? முதல்ல நம்ம டைரக்ஷன் பார்த்தோம். cos alpha equal to x by r. இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஆல்பா பீட்டா காமா. ஓகே, क्वेश्चंस பார்க்கறப்ப உனக்கு கரெக்ட்டா ஞாபகம் வந்துரும். ஆல்ரைட். இப்போ alpha beta and gamma are the angle made by the vectors with x axis, y axis and z axis. அப்போ cos alpha equal to x by r. R is distance, x square plus y square plus z square க்கு whole root. Cos beta equal to y divided by r. Cos gamma equal to z divided by r. Okay. Find the values of x, y and z if a vector and b vector are equal vectors. அப்போ இதோட x equal to 2, y equal to 2, z equal to 1. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ a vector and b vector கொடுத்திருக்காங்க. Modulus of a vector b vector equal ஆன்னு கேக்குறேன். Of course, square root of 1 squared plus 2 squared 4 root 5. ரெண்டுத்துக்குமே root 5 தான் வருது. ஓகேவா? ரைட். ஈக்குவல் வெக்டார்ஸ். ஆனா டைரக்ஷன் சேம் இல்லைல்ல, மாடுலஸ் மட்டும் தான் சேம். மாடுலஸ் சேம், மேக்னிடியூட் சேம், டைரக்ஷன் வேற. ஓகேவா? ரைட். அதனால வந்து மாடுலஸ் மட்டும் தான் ஈக்குவல். ஈக்குவல் வெக்டார்ஸ்க்கு டைரக்ஷனும் ஈக்குவலா இருக்கணும், மேக்னிடியூடும் ஈக்குவலா இருக்கணும். அதாவது என்னது? a1 equal to b1, a2 equal to b2 இல்லையே. ஓகேவா? find the unit vector. Unit vector எப்படி கண்டுபிடிச்சோம்? a vector divided by modulus of a vector தான் unit vector சொன்னோம். அப்போ square root of 2 square plus 3 square plus 1 square. 2 square 4 plus 3 square 9 plus 1 square root of 14. அப்போ divided by போட்டோம்னா 2 by root 14, 3 by root 14, 1 by root 14. ஓகேவா? Find the vector in the direction of a vector equal to I vector I cap minus 2 j cap that has magnitude 7 units. ஓகேவா? அப்போ a cap போட்டோம்னா modulus of a vector divided by modulus of a vector. அது 1 divided by root 5. 1 by root 5 I vector minus 2 by root 5 j cap. ஓகேவா?
7 தானே கேட்டிருக்காங்க. அப்ப இன்டூ 7 போட்டோம்னா 7 by root 5 I cap minus 14 by root 5 J cap. அதுதான் வந்து 7 யூனிட்ஸ் வந்து கொடுக்கும். Alright. இப்ப ஏபிசி கொடுத்துட்டாங்க. Compute the magnitude of the following. Square root of 1 square plus 1 square plus 1 square, root 3. Square root of 2 square, 4 plus 49, 53 plus 9, 62. Square root of 62. இது 1 by 3 plus 1 by 3 plus 1 by 3. அப்ப 3 by 3, 1. ஓகேவா? Write two different vectors having same magnitude. Same magnitude. 1, 2, 3 3, 2, 1 same magnitude இருக்கும். 1, 0, 0 0, 1, 0 same magnitude இருக்கும். உன்னோட சாய்ஸ், நீ எழுதுறதுதான். அடுத்து write two different vectors having same directions. Same direction. சேம் டைரக்ஷன் அப்படின்னா கொலினியர்னு அர்த்தம். ஒரு ஸ்கேலார்ல மல்டிப்ளை ஆயிருக்கு. இப்போ ஐஜேகே எடுத்தோம்னா இன்டூ 2 போட்டோம்னா 2i 2j 2k, 3 போட்டோம்னா 3i 3j 3k. அது எல்லாமே வந்து நம்மளுக்கு நீ எந்த கான்ஸ்டன்ட் கூட வேணா மல்டிப்ளை பண்ணி, ஒரு ஸ்கேலார் கூட மல்டிப்ளை பண்ணனா அது சேம் டைரக்ஷன் பா. அவ்வளவுதான்ப்பா. ஓகேவா? ரைட். சரியா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம LMN. LMN என்னது? டைரக்ஷன் கொஸ்டின். Cos alpha equal to x 1 divided by root 3. ஓகேவா? divided by root 3. இதுவும் divide by root 3. இப்போ q போட்டாலும் ஒரு ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணிருக்கோம்ல, அதுக்கு போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வந்து வரும். ஓகேவா? ரைட். சரியா? அதுதான் இங்க ஈக்குவல் வெக்டர்ஸ். ஃபைண்ட் x and y. இப்போ 2 equal to x, 3 equal to y. அவ்வளவுதான். முடிஞ்சது. Find the scalar and vector component of the vector with initial point 2, 1 and terminal point minus 5, 7. அப்ப PQ போட்டுருவோமா? PQன்றது OQ minus OP. நம்மளோட பாயிண்ட் என்ன? 2, இனிஷியல் பாயிண்ட் வந்து இனிஷியல் பாயிண்ட் வந்து 2, 1. ஃபைனல் பாயிண்ட் வந்து -5, 7. அப்போ இது -5i வெக்டார் பிளஸ் 7j வெக்டார் பா. இது 2i வெக்டார் பிளஸ் j வெக்டார். அப்போ டெர்மினல் மைனஸ் இனிஷியல் -5i வெக்டார் -2. அப்போ -7i வெக்டாரா மாறிடும். 7j வெக்டார் -1 6 வந்து மாறிடும். அதான் இங்க போட்டிருப்பாங்க. ஓகேவா? ரைட்.
Direction cosines. Direction cosine x by root of x square plus y square plus z square. Y by போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? x divided by root 6, y divided by root 6, z divided by root 6. அதாவது x by r, y by r, z by r போட்டோம்னா நம்மளுக்கு டைரக்ஷன் cosines கிடைச்சிடும். இப்போ வெக்டார் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ் PQ. இந்த சம் நான் அங்க போட்டு காமிச்சேன். P1 P2. அப்போ டெர்மினல் பாயிண்ட் இருக்குல்ல, x2 minus x1 I vector, y2 minus y1 j vector, z2 minus z1 k vector. அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் P1 and P2. இப்போ இதுலயே நான் ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து 3, 2, 4 இந்த பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வைக்கிறேன். எக்ஸுக்கு வந்து கம்மி 1, 4, 2. அப்போ இது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஓகேவா? ரைட். இது ஏ பி அப்படின்னா ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 1 minus 3 I vector, 4 minus 2 j vector, 2 minus 4 k vector. ஓகேவா? ஏ பி ஃபைனல் பாயிண்ட் மைனஸ் இனிஷியல் பாயிண்ட் தான் நம்ம எப்பயுமே போடுறோம். பிஏ வெக்டார்னா இனிஷியல் பாயிண்ட் பி வெக்டார், ஃபைனல் பாயிண்ட் ஏ வெக்டார். அப்போ 3 minus 1, 2 minus 4, 4 minus 2. ஆல்ரைட். அப்போ அதுக்கு மாடுலஸ் போட்டோம்னா திருப்பி எப்பயும் போல எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். அந்த இடத்துல ஜீரோன்னு இருக்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் வந்துச்சு. இப்போ x2 minus x1 whole square, y2 minus y1 whole square, z2 minus z1 whole square இப்படின்னு வந்து வருது. ஓகேவா? டைரக்டட் ஃப்ரம் P to Q. அப்ப -1 -2 வந்து -3 I cap, -2 -3 வந்து -5 J cap, -4 -0 வந்து -4 K cap. அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். செக்ஷன் ஃபார்முலா. ஒன்றும் இல்லை, பாரு, ஒரு லைன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இப்படியே வச்சுக்கோ, ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோ, பரவாயில்ல. ரிசல்டன்ட் ஆர். ஓகேவா? Q P Q M is to N. ஓகேவா? அப்போ ஆப்போசிட் N P plus MQ divided by M plus N. அதுதான் செக்ஷன் ஃபார்முலா. இது சமச்சீர் பீப்புள் வந்து எங்க படிப்பாங்கன்னா 10th படிச்சிருவாங்க இந்த ஃபார்முலா. அதை இங்க வெக்டர்ல அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு செக்ஷன் ஃபார்முலானா என்னன்னு தெரியும், நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. என்ன சொன்ன? ஏ பி. ஓகேவா? M is to N ரேஷியோ. M is to N ரேஷியோனா என்ன அர்த்தம்? ஏபி டிவைடட் பை ஏபி, ஏபி டிவைடட் பை பிபி வந்து M டிவைடட் பை N வருது. இதுதான் அதோட மீனிங். அப்போ N, ஓகேவா, NA பிளஸ் MB டிவைடட் பை M பிளஸ் N. அதுதான் செக்ஷன் ஃபார்முலா ஆன்சர். ஓகேவா? எக்ஸ்டர்னலி அப்படின்னா எக்ஸ்டர்னலியா டிவைட் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை. எக்ஸ்டர்னலிக்கு மீனிங் என்னன்னா, இது ஏபி ஒரு பாயிண்ட் வந்து பி எக்ஸ்டர்னலா டிவைட் ஆகுது. அப்போ ஏபி டிவைடட் பை பிபி, அப்போ மைனஸ் ஆகும். M is to N சேம். ஓகேவா? ரைட். ஓகேவா? MB மைனஸ் NA டிவைடட் பை M மைனஸ் N. ஓகேவா? இது வந்து எக்ஸ்டர்னல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிட் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ரேஷியோ 1:1. அப்போ A plus B divided by 2, 1 plus 1 2. அது மிட் பாயிண்ட். ஓகேவா?
இததான் இந்த இடத்துல இனிஷியலா நம்ம ஒர்க் பண்றோம். ஆல்ரைட். செக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு வந்து ப்ரெஷர் எடுத்துக்கூடாது. ப்ரெஷர் எடுக்காம போட்டோம்னா ஈஸி ஆயிடும். சரி, இது போதும் உனக்கு. இது எல்லாமே இந்த தாட்ஸ் எல்லாத்தையும் அடுத்தடுத்த சாப்டர்ல நம்ம அப்ளை பண்ணிட்டே போவோம். அப்ளை பண்ணும். அதனாலதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? எந்த ஒரு இடத்துலயும் வந்து என்னெல்லாம் தேவையோ, எதெல்லாம் நம்மளுக்கு ஐடியா வரணுமோ அது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால கன்ஃபார்ம்டா அத பக்காவா நம்ம மெயின்டைன் பண்ணனா மட்டும்தான் நம்மளுக்கு ரிசல்ட். கண்டிப்பா வந்து பிசிஏவோ எது வந்து எடுத்தாலும் வெக்டர் அல்ஜிப்ரா கண்டிப்பா இருக்கு. டிஃபரன்ஷியல் கால்குலஸ் கண்டிப்பா இருக்கு. ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு. இன்டெக்ரல் கால்குலஸ் கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் விட்டே கொடுக்க மாட்டாங்க. சரி. அதனால ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இங்கே ஃபண்டமெண்டல்ல நம்ம ரெடி பண்ணிட்டு போயிட்டோம்னா, அங்க வந்து இதுதான்